மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ஐக்கிய முன்னணி ஆட்சியில் கடந்த 2005ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி வேலையில் இருப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு நாடு முழுவதும் அது மிகச் சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை தொடக்கி வைத்த அன்றைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒரு பொருட்டல்ல என்று மிக ஆணித்தரமாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டம் இதுவரையில் செயல்பட்டு வந்தது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக இந்த திட்டத்திற்கான நிதியை படிப்படியாக குறைத்தார். அதே மாதிரி பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைத்து கொண்டே வந்து இப்பொழுது கடைசியாக கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மிக அவசரமாக இந்த திட்டத்திற்கு எதிரான முறையில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சட்டம் கொண்டு வர பொழுது இதுவரையில் அந்த சட்டத்திற்கு மகாத்மா காந்தி என்கிற அந்த மகத்தான பெயர் இருந்தது. தேசப்பிதா என போற்றப்பட்ட மகாத்மா காந்தியின் பெயர் இருந்தது. அந்த மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு வாயில் நுழையாத ஏதோ ஒரு இந்தி பெயரை சொல்லியிருக்கிறார். அது ஒரு பக்கம் என்று இருந்தாலும் கூட மன்மோகன் சிங் காலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முழுமையான நிதியையும் ஒன்றிய அரசாங்கம் தான் வழங்கியது. ஆனால் இப்பொழுது புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தில் 60% ஒன்றிய அரசும் மீதம் இருக்கிற 40% மாநில அரசாங்கமே போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், திட்டத்தை விட கூடுதலாக செலவு செய்தால் அதற்கு மாநில அரசே பொறுப்பு என்றும் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தின் மூலமாக இந்த திட்டமே நிர்மூலமாக்கப்படும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்திற்குரிய பணிகளை ஏற்கனவே கிராம சபையில் கிராம மக்கள் முடிவு செய்தார்கள். இந்த கிராமத்திற்கு என்ன தேவை, சாலை தேவை அல்லது வாய்க்கால் தேவை அல்லது குளம் தேவை என்பதை அந்த மக்கள் தீர்மானித்து கிராம சபையின் மூலமாக கிராம ஊராட்சியின் மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்து அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. இப்பொழுது மாநில அரசே திட்டத்தை முடிவு செய்ய முடியாது, ஒன்றிய அரசு தான் முடிவு செய்யும். ஒன்றிய அரசாங்கம் முடிவு செய்கிற பொழுது பாரபட்சமாகத்தான் முடிவு செய்யும். தனதுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு திட்டங்களை அதிகமாகவும் நிதியை அதிகமாகவும் ஒதுக்கும். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு அந்த திட்டத்தை குறைவான திட்டங்களையும் குறைவான நிதியும் ஒதுக்கக்கூடிய மிக மிக மோசமான ஒரு போக்கு. 125 நாள் என்று சொல்லுவது ஏமாற்று வேலை. இதுவரையில் கடந்த 20 ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட இந்த காலங்களில் ஒரு நபர் கூட 100 நாள் கூட முழுமையாக வேலை செய்து கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிதி கிடையாது. ஆகவே 125 நாள் என்று ஊடகங்களின் மூலமாக விளம்பரம் செய்வது மக்களை ஏமாற்றுகிற ஒரு மிகப்பெரிய மோசடியாகும். இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டிய கட்சிகள், சாதாரண மக்களை கொண்டிருக்கிற கட்சிகள், பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டும், நியாயமான முறையில் எதிர்த்து கண்டன குரல் எழுப்ப வேண்டும். அதற்கு மாறாக காந்தி பேரை எடுக்காதீங்கன்னு ரொம்ப மென்மையான முறையில் சொல்லிட்டு மற்ற விஷயங்களுக்கு போகவே இல்லை. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார், எட்டையப்பர் பழனிசாமியாகத்தான் இருப்பார். ஆகவே இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய திட்டத்தை திரும்ப பெறுகிற வரையில் இந்த போராட்டம் என்பது தொடரும். இன்றைய தினம் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள், ஒன்றிய தலைநகரங்களில் இந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக கோடிக்கணக்கான மக்கள் பங்கு பெறுகிற போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த போராட்டம் தொடரும். வருவாயில வந்து நமக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி வருவாயெல்லாம் வந்து நமக்கு மாநிலத்துக்கு குறைச்சிருக்காங்க. இப்ப இதுலயுமே வந்து வருவாயை வந்து நம்ம மாநிலத்தை அதிகமாக கூட சொல்றாங்க. இப்படி முழுக்க ஒட்டுமொத்தமா மாநிலத்தையே வச்சு டார்கெட் பண்றாங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒன்றிய அரசாங்கம் அடிமைகளை விரும்புகிறார்கள். அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவர்களை விமர்சித்து பேசுவதை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். இந்த போராட்டத்தை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் கல்விக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடி நிதியை கொடுக்கல. அதே மாதிரி இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்புக்குரிய நிதியை கொடுக்கல. விவசாயிகள் பாதிக்கப்படுகிற பொழுது ஈரப்பதம் 17 22 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படவில்லை. தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது.
இந்த திட்டத்தில் மிக மோசமான முறையில் புறக்கணிக்கப்படும். சார், ஒரு சட்டசபை தேர்தல்ல சிபிஐ சிபிஎம் ரெண்டுமே சேர்ந்து அதிக சீட்டு கேட்பதா ஒரு இது வந்திருக்கு, தகவல் வந்திருக்கு. அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது சீட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அணி அல்ல என்பதை முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் 1960 எடுத்துங்க, எந்த ஒரு கூட்டணியும் ஓராண்டு காலத்துக்கும் நீடித்த வரலாறே கிடையாது. ஓராண்டிலே கூட்டணி முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த கூட்டணி மட்டும்தான் கடந்த 10 ஆண்டு காலமாக நீடித்து நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் கொள்கைதான் அடிப்படையான காரணம். எத்தனை சீட்டு என்னங்கிறதெல்லாம் நாங்கள் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தை குழு அமைக்கும், சிபிஎம்மும் பேச்சுவார்த்தை குழு அமைக்கும், நாங்களும் அமைப்போம். அமைத்து பேசி நல்ல முறையில் சுமூகமாக முடித்துக் கொள்வோம். சார், அரசியல்ல கொள்கை எதிரி ஒரே எதிரி திமுக தான் சொல்லிட்டு விஜய் பேசிட்டு வர்றாரு எல்லா பிரச்சார கூட்டத்திலையும். அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார். அவர் கொள்கை எதிரின்னு சொல்லட்டும், தீய சக்தின்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். இந்த மகாத்மா வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கைவிட்டுட்டு ஒரு புதிய திட்டத்தை, மோசடி திட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அதை பத்தி விஜய் என்ன சொல்றாரு? நாட்டில் இருக்கக்கூடிய 30 கோடி தொழிலாளர்களுக்கு எதிராக தொழிலாளர் சட்டத்தை நவம்பர் 21 அமல்படுத்தியிருக்கிறாங்க. அதை பத்தி விஜய் என்ன சொல்றாரு? அதை சொல்லட்டும். நீங்க ஸ்ரீராம்ஜி அந்த திட்டம் அறிவிப்பு விளம்பரம் வந்திருக்குல்ல 325 மாசம், அதுல நேற்று வந்த இந்த விளம்பரத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வரி இருக்குது. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் பாரத்னு அவங்க மாற்றி போட்டுருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு விளம்பரம் கவர்மெண்ட் ஆஃப் பாரத்னு போடுவாங்க. எதிர்காலத்தில் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி நேற்று பத்திரிகையெல்லாம் வந்திருக்குது. RSS இயக்கத்தினுடைய தலைவர் மோகன் பாகவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா இந்து நாடு தான், இது மதச்சார்பற்ற நாடுங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பாஜகவை வழிநடத்துகிற RSS தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே வரக்கூடிய காலங்களில் எல்லா பயிரும் மாற்றப்படும். RSS கொள்கைகளை தான் அமல்படுத்துவார்கள். நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சார், தமிழகத்துல நவோதயா பள்ளி வர்றதுக்கு திமுக தான் காரணம், வழக்க சரியா கொண்டு போகலன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வர்றாரு. எடப்பாடி ஏதாச்சும் பேசிட்டு பாருங்க. இந்த ஈரப்பத்தை பத்தி அவர் என்ன பேசுறாரு? 17%, 22% யாரு முடிவு பண்றது? MK ஸ்டாலினுக்கு முடிவு பண்றது அது இருந்தா முடிவு பண்ணுவாரு. ஒன்றிய சர்க்கார் தானே முடிவு பண்ணனா? ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு? தொழிலாளர் விரோத சட்டத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? எதையா பேசிட்டு இருக்கிறாரு? 3 இடம் மட்டும் கொடுத்தா எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காப்ல. ஓபிஎஸ்ஸா? அது ஓபிஎஸ் கேள்வி.